Hello friends, welcome to our channel. Last 2 days நம்ம வீடியோஸ் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் வர்க் பிரஷர் காரணமா வீடியோஸ் போட முடியல. அதான் இன்னைக்கு போட்டாச்சு. சோ நாம இன்னைக்கு பார்க்க போறது செட்டிநாட் ஃபேமஸ் பலகாரம் சிம்லி. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரொம்ப ஹெல்தியான ஃபுட். முதல்ல ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு salt போட்டு நல்லா mix பண்ணிட்டு நீங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசையணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. ஓரளவுக்கு மாவு வந்து நமக்கு சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ சோ அதுதான் பதம். அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க. தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். சோ தண்ணி கூட போயிருச்சுனா நீங்க இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலா உருட்றப்ப வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரணும். சோ நமக்கு இப்போ ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு அந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாவை என்ன செய்ய போறோம்னா நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. உடனே வந்து 4 செக்ஷனா எடுத்து பிரிச்சிட்டு நீங்க சின்ன சின்னதா ஃப்ளாட்டா தட்டணும். சோ இந்த மாதிரி கையாலே கூட தட்டிக்கலாம். நீங்க சப்பாத்தி கட்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப வந்து மொத்தமா தட்டாம ஓரளவுக்கு ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி தட்டுங்க. ஏனா உள்ள வந்து வேகாது. அதே சமயம் இந்த பலகாரம் பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 50% வெந்துச்சுனாவே நமக்கு ஓகே. ஏனா நம்ம இத கிரைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இத என்ன செய்ய போறோம்னா ஒரு panல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு கீ போட்டுக்கங்க. உங்களுக்கு கீ சேர்க்க விருப்பம் இல்லனா நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீ தான் யூஸ் பண்றேன். நல்லெண்ணெய் கூட ஊத்திக்கலாம். அதுவும் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இத நம்ம திருப்பி போட போறோம். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா கீ வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கணும். சோ இதுல படல கீ வந்து இந்த ராகி மாவுல படலனா அங்கங்க ஒயிட் கலர்ல பேட்ச் மாதிரி திட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்க திட்டா தெரியும். ஈவனா உங்களுக்கு வேகாது. சோ இந்த ஆயிலோ இல்ல கீ எது போட்டாலும் அது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பாத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இத எடுத்துருவோம். ஓரளவுக்கு வெந்துச்சுனா போதும். ரொம்ப உங்களுக்கு ஃபுல் பாயில்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல. சோ இப்போ வந்து இத ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிர போறோம். எடுத்து இத ஆற வச்சிரணும். ஆறறதுக்கு இடையில ஒரு சின்ன வேலை இருக்கு. சோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆறனத வந்து பிச்சு வச்சுக்கங்க. எடுத்து நம்ம தனித்தனியா அந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும். 4 அல்லது 5 ரொம்ப நீங்க குட்டி பீசஸா கட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு ரஃப்பா கட் பண்ணீங்கனாவே போதும். அதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி கப் எடுத்துட்டு இதுல எள்ளு வேர்க்கடலை அதாவது எள்ளு வந்து கம்மியான அளவு எடுத்துக்கங்க. வேர்க்கடலை கொஞ்சம் கூட. சோ வந்து எள்ளு வந்து ஒரு சின்ன கப்ல 1 கப் போட்டீங்கன்னா வேர்க்கடலை பெரிய கப்ல 1 கப் போட்டு மிக்ஸில ஒரு சுத்தி வச்சுக்கங்க. வறுத்துறணும். எள்ளு வேர்க்கடலையை வறுத்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு நம்ம ராகியையும் அரைச்சதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கையில கொஞ்சமா கிரீஸ் பண்ணிட்டு இத வந்து பால்ஸ் மாதிரி நம்ம செய்ய போறோம். சோ லட்டு இது வந்து சிம்லி செட்டிநாட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம்னு சொல்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடுற ஃபீலிங் கொடுக்கும். அதே சமயம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா இருக்கும்னு சொல்லலாம். சுகர் வந்து நீங்க சுகர் போடாம வெல்லம் போடுறது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன். சோ வேற ஒரு பலகாரத்தோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல கட்டாயம் பார்க்கறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.